வணக்கம். மஞ்சளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் மீரா மொய்தீன்கிறவர் ஒரு டவுட் கேட்டிருந்தார். ஓகேங்களா, அவர் ரிவிட் MEPயில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி நேற்றுக்கு ஃபோன் பண்ணார். ஓகேங்களா, ஃபோன் பண்ணிட்டு அந்த இமேஜஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, none of the created parameters are visible in floor plan level 2 view. You may want to check the active view, the parameters and the visibility settings as well as any plan regions that and their settings. Okay, ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு வார்னிங் மெசேஜ். ஓகேங்களா, ஸோ என்னென்னா வச்சுட்டாரு, திருப்பி ட்ரை பண்ணியிருக்காரு. மல்டிபிள் ஸ்பேசஸ் ஆர் இன் தி சேம் என்க்ளோஸ்ட் ரீஜன். இந்த மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே அவர்கிட்ட நம்ம என்னோடய இமெயிலுக்கு அவர் இதை அனுப்ப சொன்னேன். ஓகேங்களா, ஃபைல் அனுப்பிட்டு அதை செக் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் பண்ணார், அதில் என்ன ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அவர் பண்ணதில் என்ன ப்ராப்ளம் ஆகிருக்குன்னு. ஓகேங்களா, இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது ஏன்னா இந்த மாதிரி வார்னிங்ஸ் நிறையா வரும். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக கிளாஸ் எடுக்கும்போது இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக நாங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வரும். சில விஷயங்கள் அது அக்கர் ஆகும்போது தான் நமக்கே தெரியும் இப்படியெல்லாம் வரக்கூடுங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு வார்னிங்கும் வரும், அதையும் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா ரெண்டுக்குமே சொல்யூஷன் ஒன்று தான். ரைட்டுங்களா, சரி. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அவர் அனுப்பின ஃபைலை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ போயிட்டு அங்கேயே இருக்குது. ஸோ இதுதான் அவரோட MEP ஃபைல். ஸோ இது எனக்கு அப்கிரேட் கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்கிரேட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் 2015 ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்கிரேடுங்கும்போது என்னென்னா எப்போதுமே லோவர் வெர்ஷன்லேருந்து அப்பர் வெர்ஷனில் ஓப்பன் பண்ணப்போ ஹையர் வெர்ஷன்லேருந்து லோவரில் நமக்கு ஓப்பன் பண்ண முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க. ஓகேங்களா, சில சமயத்துக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது, எனக்கு லோவர் வெர்ஷன் தான் வேணும்னா அதை பேக்கப் எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா ஒவ்வொரு தடவை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். லிங்க் டு பி ஸோ நமக்கு இங்கே இருக்குது. ஓகே, ஸோ லெவல் 2ல் தான் அவருக்கு ப்ராப்ளம். ஸோ அனலிஸ்ட்டில் போயிட்டு ஸ்பேஸ் வச்சோம்னா நமக்கு உடனே இந்த மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இது எதனால், ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சரி இது அவருக்கு எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு நம்மளே ஒரு தடவை ஒரு லிங்க் பண்ணுவோம், ஒரு ஃபைலை லிங்க் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, சிஸ்டம் டிஃபால்ட் இன்சர்ட் லிங்க் நம்ம எப்போதும் பண்ணுறது தான். ஓகே, ஸோ அவரோட ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ போயிட்டு நம்ம ஏன்னா ரூம் பவுண்டிங் கொடுத்தா தான் நமக்கு அங்கே இதாகும். ஸோ அனலிஸ்ட்டில் போயிட்டு ஸோ இங்கெல்லாம் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ திருப்பி 7th ஃப்ளோரில் போயிட்டு ஸோ இதுதான் அவருக்கு வந்தது. ஓகே, none of the created elements are visible to in floor plan 2. ஓகே, ஸோ இப்போ திருப்பி நான் வச்சேன்னா எனக்கு ஏற்கனவே வச்சுட்டேன், அதனால் திருப்பி மல்டிபிள் ஸ்பேஸ்ன்னு வருது. ஓகேங்களா, ஸோ இது எதனால் வருது, இந்த சொல்யூஷனை இதுக்கு சொல்யூஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்ளத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இன்னொரு ஃபைலை நான் லிங்க் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லிங்க் பண்ணிவிட்டு அதையும் பார்த்துருவோம். ஏன்னா ரெண்டுக்குமே சொல்யூஷன் ஒன்று தான். ஓகே, இங்கே ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். திருப்பி எடிட் ரூம் பவுண்டிங். ஓகே, அனலைஸ் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். செகண்ட் மேக்குக்கு போகிறேன். திருப்பி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இஸ் நாட் இன் ஏ ப்ராப்பர்லி என்க்ளோஸ்ட் ரீஜன். ஆனால் நமக்கு என்ன இருக்குது, இதில் இருக்கேன். ஒரு நிமிஷம் லிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ரூம் பவுண்டிங்கில் தான் இருக்குது. ரூம் பவுண்டிங் கொடுத்தா தான் நமக்கு அந்த இது வரும். ரூம் பவுண்டிங் கொடுத்துருந்தும் இந்த பிரச்சனை வருது. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் காரணம் என்ன, ரெண்டுக்கும் ஒரே காரணம் தான், ஆர்கிடெக்ட் ஃபைல் தான், வேறு ஒன்றுமே கிடையாது.
ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த ஆர்க் ஃபைலை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ நமக்கு இது ஆர்க் ஃபைலு ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ நான் திருப்பி இதில் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃப்ளோர் இருக்குல்ல, என்ன இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஹைட் பண்ண போகிறேன். ஹைட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோர் இருக்கும், சாரி அந்த வாலை ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளோரை செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்குது பாருங்கள், லெவல் 2க்கு மேலே இருக்குது. ஓகே. ஸோ நம்ம என்ன கரெக்டாக பண்ணுறதுக்கு ஒரு எலிவேஷனுக்கு போய்க்குவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக் வச்சுக்கிறேன். ஸோ ஹைட் பண்ணிடுவோம். இதையும் திருப்பி எங்கே இருக்குது பாருங்கள், ஃப்ளோர் வந்து லெவல் 2க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த லெவல் 2 லெவல் 1 இந்த இதெல்லாம் எடுத்திங்கன்னா என்னென்னா, ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல் வந்து எப்போதுமே இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் இருக்கணும். இங்கே இருக்குது லெவல் 1 லெவல் 2. அப்போனா இந்த ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல் நமக்கு லெவல் 2 ஃபினிஷ் ஃப்ளோர் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக லெவல் 2ல் இருக்கணும். அப்போனா இந்த காங்கிரீட் பூரா நமக்கு கீழே இருக்கணும், லெவல் 1ஓட ஏரியாவில் இருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் நிறைய இடங்களில் ப்ராப்ளம். ஆக்சுவலாக கரெக்டான வந்து லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 எல்லாமே நீங்கள் இதில் வந்து எடுத்திங்கனாலும் சர்வேல எடுத்திங்கனாலும் ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவலுக்கு தான் அவங்க எடுப்பாங்க எப்போதுமே, டாப் ஆஃப் தி ஃப்ளோர். ஓகே. நான் காங்கிரீட் போட்டிருப்பேன், அதுக்கு மேலே நான் வந்து டைல்ஸ் பதிக்கிறேன்னா என்ன பண்ணுறேன்னா எல்லாமே பண்ணிக்குவேன். ஸோ அந்த டைல்ஸ் எல்லாம் பதிச்சேன்னா அதுக்கு மேலே உள்ள லெவல் தான் வந்து லெவல் 2ங்கிறது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்து அவர் ஜெனரிக் 4 இன்ச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா -4 இன்ச்சுன்னு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக டாப் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, இருந்தாலும் நான் அந்த இதையும் எடுத்துக்கிறேன், -4 இன்ச். ஓகே. ஸோ இப்போ போய்ட்டு நம்ம ஹிடன் எலிமெண்ட்லாம் நம்ம எடுத்துக்கோம். ஓகே. இங்கே போய்ட்டு காமிக்கும். ஸோ கொடுத்துட்டு நமக்கு அன்ஹைட் டாகிள், அதே மாதிரி 3Dலேயும் போய்ட்டு நம்ம அதை எடுத்துப்போம். ஓகே. ஸோ இப்போ திருப்பி போய்ட்டு கொடுத்து அன்ஹைட் டாகிள் சேவ் பண்ணிடுவோம். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். திருப்பி ஓப்பன். ஓகே. ஸோ நமக்கு தேவையான ஃபைல் இந்த ஃபைல் தான். ஓப்பன். சாரி, அந்த ஃபைல் தானா? ஆமாம், இது ரைட். திருப்பி அப்கிரேடேஷனுக்கு போயிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். முன்னாடியே நான் சேவ் பண்ணியிருக்கலாம், சேவ் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கலாம், விட்டுட்டேன். ஓகே. ஸோ லெவல் 2க்கு போவோம். அனலைஸ் பாருங்கள், ஏற்கனவே இப்போ தெரியுதா, அவர் ஏற்கனவே வச்சுருக்கிறது விசிபிளாக. இப்போ போய் நான் கொடுத்தேன்னா இந்த வார்னிங் வரதான் செய்யும். முன்னாடி நமக்கு விசிபிள் ஆகலை. ரைட்டுங்களா? காரணம் என்னென்னா அந்த ஃப்ளோர் லெவல் மேலே வச்சுருந்தது தான். லெவல் 2க்கு மேலே வரக்கூடாது. ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல் எப்போதுமே லெவல் நம்ம என்ன லெவல் வரைஞ்சிருக்கணுமோ அந்த லைனில் தான் ஃபினிஷ் ஃப்ளோர் லெவல் இருக்கணும். ஸோ அந்த ஃப்ளோர் ஆர் ரூஃப் எதாலும் சரி அந்த லெவலுக்கு கீழே தான் இருக்கணும். அதோட டாப் மோஸ்ட் போர்ஷன் தான் வந்து லெவலில் டச் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை முக்கால்வாசி நீங்கள் என்னென்னா ஆர்கிடெக்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா இந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக ஆர்கிடெக்ட் ட்ராயிங் நான் வந்து ட்யூட்டோரியல் நான் எடுத்திருக்கேன். அதில் இந்த இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அது நம்ம பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி வரைகிறதுன்னு கற்றுக்குவோம். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்து போகும்போது இதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ஸை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான். ஸோ இவர் கேட்டாருங்கிறதுனால இப்போ அதை உங்களுக்கு நான் வீடியோவோ போட்டேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே என்னோடய மெயில் லிங்க்கு கொடுக்குறேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு எனக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இது ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் கொடுத்துருப்பேன் பின்னாடி. ஓகேங்களா? எந்த நம்பர்? 2மே வாட்ஸ்அப் நம்பர் தான்.
ரெண்டுக்குமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு மெயிலில் வந்து எந்த ஃபைலோ அந்த ஃபைலையும் எனக்கு அனுப்பணும், லிங்க்டு ஃபைலையும் அனுப்பணும், ஒரிஜினல் ஆர்கிடெக்ட் ஃபைலையும் அனுப்பிட்டு என்ன ப்ராப்ளங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸை நான் உங்களுக்கு வீடியோவாகவே போட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டும் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, எனக்கு அந்த ஃபைல் அனுப்புனீங்கன்னா தான் அதோடய சொல்யூஷன்ஸை நான் சொல்ல முடியும். ஏன்னா செக் பண்ணாமல் எங்களால் சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? ரொம்ப நன்றி.